விளிம்பு நிலை மனிதர்கள்தான் குளச்சல் யூசுப் அவர்களினுடைய மொழிபெயர்ப்புகளினுடைய நாயகர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு விமலா அவர்களுடைய ஆய்வில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. விளிம்பு நிலை மனிதர்களை மையப்படுத்திய கதைகளையே எடுத்து மொழிபெயர்ப்பதற்கு என்ன காரணம் என்று யூசுப் அவர்களிடமே ஊடகங்கள் கேட்டபோது அவர் சொல்லுகிறார், நானே ஒரு விளிம்பு நிலை மனிதன்தான். கல்வியும் பொருளாதாரமும் அற்ற அந்த வாய்ப்புகளெல்லாம் வாய்க்காத ஒரு சாதாரண நிலையில் வந்திருக்கிற நான் என்னை சுற்றி நடப்பவற்றை நானே திரும்ப திரும்ப பதிவு செய்து அதில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தாமல் விதவிதமான விளிம்பு நிலை மனிதர்கள் பற்றிய கதைகளை தமிழுக்கு தருவதுதான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்து அதிலும் இதுபோன்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தமிழுக்கு தந்திருக்கிறேன் என்று அவரை சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான பாத்திரங்கள். கதைகள் என்றால் கற்பனையில் எதையோ வரக்கூடியதை எழுதி வைத்து விடுவது என்று இல்லாமல் சமகாலத்தில் மனித சமூகம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை, வாழ்வியல் சிக்கல்களை கதாபூர்வமாக அதை மலையாளத்தில் வைக்கம் பஷீர் உள்ளிட்ட பல ஆளுமைகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதை தமிழுக்கு தந்த ஒரு மாபெரும் கொடையை யூசுப் செய்திருக்கிறார். அதற்கான அங்கீகாரத்தை தான் இன்றைக்கு சாகித்ய அகாடமி கொடுத்திருக்கிறது. எனவே ஒரு மிகச்சிறப்பான இந்த நிகழ்வில் இப்போது யூசுப் அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம். இந்த நிகழ்வில் கவிஞர் யுகபாரதி உள்ளிட்டவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கவிஞர் யுகபாரதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். யூசுப் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அண்ணன் முஸ்தபா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அவர் வந்து வாங்கிட்டார், எப்படி ஒன்று கூப்பிட்டுட்டோம். மலையாளத்திலிருந்து தமிழுக்கு யூசுப் அவர்கள் தந்த அந்த மொழியாக்கம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று கரு பழனியப்பன் அதனுடைய சிறப்பை சொன்னார். முறைப்படி இவ்வளவு சிறப்புக்குரிய மொழிபெயர்ப்பை தரக்கூடிய அளவுக்கு முறைப்படியான மலையாளத்தை இன்ஸ்டிடியூஷனில் போய் கற்றவரா அல்லது அதை தாய்மொழியாக கொண்டவரா என்றால் யூசுப் இல்லை. 5ஆம் வகுப்பை கூட தாண்டாதவர். போஸ்டர் பார்த்து, மலையாள போஸ்டர் பார்த்து எழுத்து கூட்டி மலையாளத்தை படித்து தெரிந்து கொண்டேன் என்கிற அளவுக்கு அவர் மலையாளம் எப்படி தனக்குள் வந்து சேர்ந்தது என்பதை பற்றி சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் படித்து அப்படியெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறாமல் தன்னுடைய முயற்சியில் ஒரு மொழியை கற்று அந்த மொழியில் சிறப்பாக மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமையாக அவர் விளங்கியிருக்கிறார். அவருக்கு இந்த விழா சிறப்பு செய்யக்கூடிய இந்த நிகழ்வில் தன்னுடைய ஏற்புரை வழங்குவதற்காக அவரை அன்போடு அழைக்கிறோம். மனிதகுலம் அனைத்தின் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலை பெறட்டுமாக. எனக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தமைக்கான இந்த பாராட்டு விழாவுக்கு தலைமையேற்ற இளம் வயதில் கல்லூரி மாணவர்களின் மனங்களில் மட்டுமல்ல, என்போன்ற வாசிக்கும் திறன் பெற்ற உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மனங்களிலும் புரட்சிகர எண்ணங்களையும் தன்னம்பிக்கை விதைகளையும் தூவிய வானம்பாடி கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும், கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கும், ஆய்வினை வழங்கிய ஜேஎன்யூ மாணவி விமலா அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கு முழங்கும் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களுக்கும், எல்லா அர்த்தங்களிலும் எனக்கு உதவியாக இருந்து வருகிற முஸ்தபா அண்ணன் அவர்களுக்கும், விழாவுக்கு ஏற்பாடு செய்த விடுதலை சிரத்தையும் காட்சி ஊடகத்தின் விவாத தடநாயகருமான ஆளூர் சானவாஸ் அவர்களுக்கும், கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புரை எனும் இந்த மரபை மிகச் சுருக்கமான சில குறிப்புகளுடன் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண் காவலரின் அனுபவ குறிப்புகள், நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சி, நளினி ஜமீலா, நக்சலைட் அஜிதா, ஒரு பெண் துறவியின் அனுபவ குறிப்புகள், முகிலனின் முன்னோடியான ராஜன் கொலை வழக்கு, ஒரு கன்னியாஸ்திரியின் அனுபவ குறிப்புகள், ஆமீன் ஆகிய நான் மொழியாக்கம் செய்த விளிம்பு நிலை மக்கள் மற்றும் சமூக போராளிகள் குறித்த நூல்களின் வரிசையில் திருடன் மணியம்பிள்ளை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. முதலில் விளிம்பு நிலை மனிதனான என்னை குறித்த சில உண்மைகளை இங்கே சொல்லியாக வேண்டும்.
குமரி மாவட்டத்தின் கடலோர நகரமான குளச்சலில் பிறந்தவன் நான். அங்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் வெறும் 5ஆம் வகுப்புடன் எனது கல்வி முற்று பெற்றது. இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாசிப்பு பழக்கம் 2ஆம் வகுப்பில் படிக்கும்போது துவங்கியது. குளச்சலில் உள்ள 3 முக்கிய சமூகங்களிடையே அப்போது அடிக்கடி சண்டை நடக்கும். மத பிரிவினருக்கிடையில் நடக்கும் சண்டையாக இருந்தாலும் அன்று இது மத கலவரமாக அறியப்படவோ சமூக வெறுப்பாக நீடிக்கவோ செய்வதில்லை. சமூக பெரியவர்களின் தலையீட்டில் இது முடிவுக்கு வந்துவிடும். இத்தகைய கோஷ்டி கலவரங்களை தோப்பில் மீரான் அவர்கள் தன்னுடைய கூனன்தோப்பு நாவலில் மிக அழகாக பதிவு செய்திருப்பார். இதுபோன்ற ஒரு கோஷ்டி கலவரத்தின் போது வாப்பாவின் கடை சூறையாடப்பட்டது. தொடர்ந்து என்னுடைய 13-14 வயதில் குடும்பத்துடன் கன்னியாகுமரிக்கு குடிபெயர்ந்தோம். இங்கே ஓரிரு கடைகளில் 2-3 ஆண்டுகள் வேலை பார்த்தேன், ஒரு குழந்தை தொழிலாளியாக. பிறகு நாகர்கோயிலுக்கு குடிபெயர்ந்தோம். 17 வயது வரைக்கும் நாகர்கோயிலில் ஓரிரு கடைகளில் வேலை பார்த்துவிட்டு சொந்தமாக சிறு மளிகை கடை வைத்தேன். 30 வயது வரைக்கும் இந்த கடையை நடத்தி வந்தேன். இங்கே பொட்டலங்கட்ட வரும் பழைய காகிதங்களை ஒன்று விடாமல் வாசித்து விடுவேன். அபூர்வமாக வரும் மலையாள நூல்களையும் பத்திரிகைகளையும் பத்திரப்படுத்தி வைப்பேன், மொழியை கற்றபின் வாசிப்பதற்காக. இதில் வைக்க முகமது பஷீரின் பாத்மாவி நாடு, பாலியகால சகி, எங்கள் உப்பப்பாவுக்கு ஒரு ஆணை இருந்தது, என்னும் 3 குறுநாவல்கள் உள்படும். இல்லஸ்ட்ரேட் வீக்கிலே வாரம் தவறாமல் வாங்கி அதையும் பத்திரப்படுத்தி வைப்பேன், ஆங்கிலம் கற்றபின் வாசிப்பதற்காக. இத்துடன் தமிழில் வெளிவருகிற அனைத்து பத்திரிகைகளையும் அவ்வப்போதே வாசித்து விடுவேன். சிறிது காலம் சமூக புரட்சியாளர்கள் குறித்த நூல்கள், தொடர்ந்து ஒரே எழுத்தாளரின் அனைத்து நூல்களும், பிறகு மொழிபெயர்ப்பு நூல்கள், வரலாறு, கவிதை, உளவியல், ஆன்மீகம் என்று எந்த பேதமும் இல்லாமல் குறிப்பிட்ட காலகட்டங்களில் குறிப்பிட்ட வகை நூல்களை தொடர்ந்து வாசிப்பது வழக்கமாக இருந்தது. எனது வாசிப்பு களத்துக்கு கை கொடுத்தது மளிகை கடையும் குமரி மாவட்ட மைய நூலகம்தான். மலையாள மொழியின் பாலபாடும் என்று திரைப்படச் சுவரொட்டிகளையும் பத்திரிகை தலைப்புகளையும் குறிப்பிடலாம். மலையாளம் ஓரளவு வசப்பட்டதும் வாசிப்பு களம் மலையாளத்தை நோக்கி பறந்துபட்டது. இக்காலகட்டத்தில் தான் எனக்கு நவீன இலக்கியம் அறிமுகமாகிறது. அப்போது நாங்கள் கோச்சப்படாரம் என்னும் ஒரு கிராமத்தில் எல்லா சமூகத்தினரும் கலந்து வாழும் ஒரு அக்ரஹாரத்தில் வசித்து வந்தோம். இன்றே கற்பனை செய்து பார்க்க இயலாத அபூர்வமான உலகம் அது. எனது இளமையின் பெரும்பகுதியும் இரவு தூக்கமும் நாகரம்மன் கோயில், கோச்சப்படாரம் பெருமாள் கோயில், முத்தாரம்மன் கோயில் சுற்றுப்புறங்களில் கழிந்தது. எல்லோரையும் போல் கவிதை எழுதுவதில்தான் எனது எழுத்தார்வம் தொழில்விட்டது. இளம் வயதில் வானிலை நிகழ்வுக்கான சில கவிதைகள் எழுதினேன். என்னுடைய இலக்கிய செயல்பாடாக முதலில் இதயம் பேசுகிறது பத்திரிகைக்கு சிறுகதை எழுதி அனுப்பதை சொல்லலாம். பிரசுரிக்க இயலாமைக்கு வருந்தோதாக அவர்கள் அனுப்பிய பதில் எப்படியோ கசிந்து என்னை பரிகாசத்துக்கு உள்ளாக்கியது. பிறகு எழுதுவதை அனுப்புனர் முகவர் இல்லாமல் பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைப்பேன். நண்பர்கள் யாராவது கேட்டு அவர்கள் பெயரில் வெளியிட கொடுத்த அனுபவங்களும் உண்டு. இப்படியாக சில கவிதைகளும் சிறுகதைகளும் ஒரு கட்டுரையும் பிரசுரமாயின. இவை அனைத்துமே 25 வயதுக்குள் நடந்து முடிந்து போயின. இதன் பிறகு 10 ஆண்டுகளாக எந்த பத்திரிகைக்கும் எதுவும் அனுப்பி வைத்ததில்லை. எழுதுவதை கொஞ்ச நாட்கள் வைத்து வாசித்துவிட்டு யாரும் அறியாமல் கிழித்தெறிந்து விடுவேன். இப்படி கிழித்தெறிவதற்காக எழுதப்பட்டது தான் என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு நாவலான மீசான் கற்கள். சினிமா, நாடகம், கதை, கவிதை என கலையார்வம் கொண்ட எனக்கு தெரிந்த அனைவரும் அப்போது கேலிக்குள்ளாகி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்பதுதான் இதற்கு காரணம். சந்தையில் வாழைப்பழ வியாபாரம் செய்து வந்த சினிமாவுக்கும் நாடகத்துக்கும் கதை வசனம் தேவையா அணுகுவீர் என்ற விளம்பர பலகையுடன் சைக்கிளில் வலம் வந்த மீரான் பிள்ளை என்பவர் தான் இதற்கு முக்கிய காரணம். இதுபோன்ற கேலிகளும் கிண்டல்களும் என்னையும் குறிப்பிடுவதாக உணர்ந்த நான் வாசிப்பதும் எழுதுவதும் வெளியே தெரியாமல் கவனித்து கொண்டேன். மனதில் தோன்றுவதை அழகிய முறையில் வெளிப்படுவதற்கான வடிவம் கவிதையும் சிறுகதையும் தான் என்று தெரிந்திருந்தும் மற்றவர்களின் கேலிக்கு பயந்து கட்டுரையாளராக அறியப்படுவதில் கவனம் செலுத்தினேன். எனக்கு தெரிந்தே கட்டுரையாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் யாரும் கேலி செய்து பார்த்ததில்லை. இப்படியான ஒரு வர்க்கம் இருக்கிறது என்ற விஷயமே அவளுக்கு தெரியாது போல் இருக்கிறது. பிறரது கேலிக்கும் கிண்டலுக்கும் அளித்த தேவையற்ற முக்கியத்துவம் தான் என்னை மொழிபெயர்ப்பு இலக்கியத்தை நோக்கியும் கொண்டு சென்றது. பின்னர் அதுவே மனதுக்கு மிகவும் பிடித்தமானதாக மாறியது. இதில் எதுவுமே பிரசுர நோக்கத்துடன் மொழிபெயர்க்கப்பட்டவை அல்ல. நுகர்பொருட்களின் முகவர், விற்பனை பிரதிநிதி, புகைப்பட கலைஞன், நடைபாதை கடை வியாபாரி உள்ளிட்ட ஏராள வேடங்கள் அணிந்து திரிந்த திருமணத்துக்கு பிந்தைய 15 ஆண்டு கால துன்பியல் அனுபவங்களை வாசித்தும் எழுதியும் கடந்தேன். ஆங்கில பள்ளிகளுக்கான சில ஆர்டர்களை பெற்று அதை தயார் செய்து கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தேன்.
இது தொடர்பாக ஒரு புத்தக நிறுவனத்துக்கு சென்ற அந்த நிகழ்வுதான் மீசான் கற்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலாக முதலில் வெளிவந்தது. 45 ஆண்டுகளுக்கு முன் குழந்தை தொழிலாளியாக வாழ்க்கை தொடங்கிய நான் வாசிப்பின் மூலம் இன்று சாகித்ய அகாடமி விருதுடன் உங்கள் முன் இருக்கேன். தமிழ்நாட்டின் தலைநகர் என்பதாலும் இது சமூக ஆர்வலரை கொண்ட மேடை என்பதாலும் ஒரு தகவலை இங்கே பதிவு செய்வதுடன் எனது ஏற்புரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இது நமது சட்ட விதிகள் மீதோ அதன் பாதுகாவலர்கள் மீதோ வைக்கிற விமர்சனங்கள் அல்ல. ஒரு எழுத்தாளர் என்ற நிலையில் 7 ஆண்டுகளாக நான் எதிர்கொண்டு வரும் ஒரு அவல அனுபவத்தை மிகச் சுருக்கமாக இங்கே விவரிக்க விரும்புகிறேன். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் நிதி நல்கையுடன் நான் சங்க இலக்கியமான நாலடியார் நூலை மலையாளத்தில் மொழியாக்கம் செய்தேன். இதனை வாசித்து விட்டு தருவதாகவும் பிழை இருந்தால் திருத்தி தருவதாகவும் கடிதம் மூலம் கேட்டு வாங்கிய 3 மலையாளிகள் அதை தங்கள் பெயரில் நூலாக வெளியிட்டனர். அவர்கள் மீது நான் தொடர்ந்த வழக்கை ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் போலீசார் உரிய வகையில் விசாரணை செய்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்திருந்த ஆவணங்களை திரும்ப கேட்டு மனு கொடுத்தேன். ஆவணங்களை பரிசீலித்ததாக குறிப்பிட்டு வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் மேற்படி ஆவணங்களை போலீசார் தான் நீதிமன்றத்தில் நிறுத்திச் சென்றிருக்கிறார்கள், அதை அவர்கள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆவணங்கள் தங்களிடம் இல்லை என்று போலீசாரும் பதில் அறிக்கை தாக்கல் செய்தனர். நீதிமன்ற உத்தரவின் நகலையும் போலீசாரின் அறிக்கை நகலையும் நான் மனு போட்டு பெற்றுக்கொண்டேன். வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும் போது ஆவணங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபணமானது. பிறகு எங்கிருந்து கிடைத்ததோ தெரியாது, நீதிமன்றம் ஆவணங்களை என்னிடம் ஒப்படைத்தது. நீதிபீடங்கள் மீதான எனது நம்பிக்கையை நேரடியாக குலைத்து போட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் அதை தனியார் வழக்காக தாக்கல் செய்ததுடன் யாரை நம்ப இயலாமல் என் வழக்குக்கு நானே வக்கீலாக மாறி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மோசடி செய்தவர்களுக்கு நீதிமன்றம் தற்போது சம்மன் அனுப்பியுள்ளது. வணிக பத்திரிகைகள் என்று இலக்கிய உலக எள்ளி நகையாடப்படும் தமிழ், ஆங்கில, மலையாள வெகுஜன பத்திரிகைகள் அனைத்துமே இம்மோசடி குறித்து எழுதின. என்னுடைய சொல்லை திருடினான், இல்லாத கருத்தை திருடினான் என்று வாதாடும் எந்த இலக்கியவாதியும் எந்த இலக்கிய பத்திரிகைகளும் இதை கண்டுகொள்ளவில்லை. இப்போது சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கும் நிலையில் அவ்வழக்கில் எனக்கு நீதி கிடைக்கும் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். நீதி கிடைப்பதற்கு சான்றுகள் மட்டும் போதாது, சாகித்ய அகாடமி விருதும் வேண்டும் என்பதை நினைக்கும் போது உண்மையாக நம் நாட்டில் உள்ள விளிம்பு நிலை மக்களின் நிலையை எண்ணி மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது. இத்துடன் எனது ஏற்படை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.